அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஃபேக்டரைசேஷன். ஸோ ஃபேக்டரைசேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்துதல். தமிழில் வந்து காரணிப்படுத்துதல். காரணிப்படுத்தல். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சாதாரணமாக சிம்பிளிஃபிகேஷனில் கூட இதை கேட்பாங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இது மாதிரி மாடலில் வந்து ப்ராப்ளம் வரும். ஓகேவா? காரணிப்படுத்துகிற டாப்பிக்கில் வந்து என்னது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ப்ராப்ளம் வரும். சரி, இப்போ நம்ம வந்து காரணிப்படுத்துதலில் இருக்கக்கூடிய சில முக்கியமான டைப்ஸ், ஓகேவா, அதை பற்றி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போது சாதாரணமாகவே வந்து ஒரு இதை வந்து காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ 16ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 16 வேணாம், ஒரு 18ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? 18 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்மால் நம்பரால் வகுப்போம். அப்போ 2, இது 9, இது மறுபடியும் இது 3, 3. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 2 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஓகேவா? இதுதான் வந்து இதனுடைய காரணிகள். அப்போ என்ன அப்படின்னா, இந்த காரணிகளை பெருக்குனா அந்த நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். சொல்ல புரியுதுங்களா? இந்த காரணியை நான் வந்து பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த எண் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த காரணிகள் அப்படிங்கிறது நம்பர் வச்சு பெருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக கிடைச்சிடும். அது ஈஸியாக நம்ம வந்து பார்த்தலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு இருபடி சமன்பாடை வச்சு நம்ம பண்ணும்பொழுது, ஓகேவா, ஒரு இருபடி சமன்பாடை வச்சு பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, சரி, இருபடி சமன்பாடுனா அந்த இருபடி சமன்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு இருபடி சமன்பாடுனா அது அது வந்து ஜென்ரல் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இங்கிலீஷில் ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், ஒரு ஜென்ரல் டைப்பு. இப்போது சாதாரணமாக ஒரு இது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இதுவும் சேமாக இருக்கானா? சேமாக தான் இருக்குது. இங்கே ஏவோட மதிப்பு, இந்த ஏ இருக்கு இல்லையா, இந்த ஏவோட மதிப்பு இங்கே என்னவா இருக்குது? 1 இருக்குன்னு அர்த்தம். சொல்ற புரியுதுங்களா? அப்போ பியுடைய மதிப்பு என்னது? இங்கே 5. சரி, இந்த பி அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? ஓகேவா? ஸோ இந்த பி அப்படிங்கிறது என்ன, ஏங்கிறது என்ன இதில் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்க போகிறோம். இந்த பி இருக்கு இல்லையா, அந்த பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதோடைய ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of roots into x plus product of the roots equal to 0. இதுதான் வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ஒரு ஜெனரல் ஃபார்ம். இதுதான். அப்போ சம் ஆஃப் ரூட் அப்படின்னா மூலங்களுடைய பெருக்கல் பலன். சம் ஆஃப் ரூட்ஸ்னா மூலங்களுடைய கூடுதல். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்னா மூலங்களுடைய பெருக்கல் பலன். இப்போ என்ன அப்படின்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், தமிழில் எப்படி எழுதுவோம்? இதை வந்து மூலங்களுடைய கூடுதல் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இது எப்படி எழுதுவோம்? மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன். தமிழில் இதுதான், தட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வந்து வரும். சரி, இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி வந்து நம்ம ஈஸியாக வந்து ரூட் கண்டுபிடிக்கிறது, ஓகேவா? அதுதான் வந்து இப்போ நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறது. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்தோம் இல்லையா, அதே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இது வந்து டைப் 1ன்னு வச்சுக்கலாம். டைப் 1 பொறுத்தளவு என்ன அப்படின்னா,
இந்த ஏவோட வேல்யூ இங்கே ஒன்றா வரணும். ஓகேவா? இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து டைப் 1 நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து ஏ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6. அப்போ இந்த 5 அப்படிங்கிறது 2 நம்பருடைய கூடுதல். அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தோம், மூலங்களுடைய கூடுதல், த சம் ஆஃப் ரூட்ஸ். இந்த 6ங்கிறது 2 எண்களுடைய பெருக்கல் பலன். நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். இதையும் ஃபர்ஸ்ட் பெருக்கிறோம். பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்குது, 6ன்னு ஒரு வேல்யூ கிடைக்குதா? இந்த 6. இந்த 6 நான் வந்து 2ஆக பிரிக்கிறேன். இப்போ எப்படி பிரிக்கிறேன்னா, எந்த 2 எண்களை கூட்டினா எனக்கு வந்து 5 கிடைக்குன்னு பார்க்குறேன். சொல்ற புரியுதுங்களா? 6 2ஆக பிரிக்கிறேன். பிரிச்சுட்டு எந்த 2 எண்ணை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கணும், 5 கிடைக்கணும். ஸோ அப்போ 1 6 இதெல்லாம் வந்து இதனுடைய ஃபேக்டர்ஸ். 1 6. இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 3 இது 2 பேருக்குன்னா 6 கிடைக்குமா? அதுக்கப்புறம் 3 2 வரும், அது தேவையில்ல, ரிப்பீட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 எண்களை பெருக்கினா எனக்கு 6 கிடைக்கணும். அப்போ இந்த 2 எண்களை பெருக்கினாலும் 6 கிடைக்கும், இந்த 2 எண்களை பெருக்கினாலும் எனக்கு 6 கிடைக்கும். அதுவே 2 எண்களை கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்கணும், -5 கிடைக்கணும். ஓகேவா? சரி, நான் இந்த இடத்துல மைனஸ் போடுறேன், எனக்கு என்ன கிடைக்கும், +5 கிடைக்கும். சரி, அப்போ இது வேணாம். அப்போ இந்த இடத்துல நான் மைனஸ் போடுறேன், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், கூட்டும்போது கூட்டினா எனக்கு -5 கிடைக்கும். ஆனால் பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும், -6 கிடைக்கும். ஸோ அப்போ பெருக்கும்போது எனக்கு -6 வருது. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க -6க்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்கு, பிளஸ் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்போ +6 கிடைக்கணும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இதை நம்ம எப்படி பண்ணாலும் நமக்கு அந்த வேல்யூ வராது. ஸோ அப்போ இதுக்கும் மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? அப்போ இது 2 நம்பர் இருக்கு. ஸோ இந்த 2 நம்பரையும் நான் பெருக்கிறேன். பெருக்கும் போது எனக்கு என்ன கிடைக்குது, +6. 2 நம்பரையும் கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்குது, -5. அப்போ இதனுடைய ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை அப்படியே டைரக்டா எடுத்து எழுதிடணும். ஓகேவா? டைரக்டா எடுத்து எழுதினா என்ன கிடைக்கும், x - 2 இன்ட்டு x - 3 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? x - 2 x - 3 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறதான் இதனுடைய ஃபேக்டர். சொல்றது புரியுதுங்களா? சரி, இப்போ இன்னொரு சம் ஒன்று போடலாம் பாருங்க. இன்னொரு சின்னதாக ஒரு சம், x² ப்ளஸ் 8x ப்ளஸ் 15 ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து என்னது, ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ என்னென்ன 15 எடுங்க. அப்போ 15 நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் 2ஆக பிரிக்கிறேன். ஸோ இதனுடைய இதெல்லாம் எழுதுறேன். 1 15 2ல் வராது, 3 5, அதுக்கப்புறம் 5 3 அதான் ரிப்பீட் ஆகும். இதில் எந்த 2 எண்களை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ எனக்கு வந்து 5 கிடைக்குது, சாரி 8 கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேவா? அப்போ இது 2த்தையும் கூட்டினாலும் பெருக்கினாலும் நமக்கு என்ன கிடைக்குது, 8 வந்து வரவே வராது, எப்படியும் வராது. அப்போ இது 2த்தையும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கூட்டும் போது என்ன கிடைக்குது, 8 கிடைக்குது. பெருக்கும் போது என்னது, 15 கிடைக்குது. சைன் மாற்றணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஓகேவா? சைன் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுங்க, x + 3 இன்ட்டு x + 5 தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இதனுடைய காரணி அப்படிங்கிறது என்னது, இதுதான். ஓகேவா? அப்போ இதனுடைய காரணி அப்படிங்கிறது x + 3 x + 5. காரணி அப்படிங்கிறது வேற, ரூட் அப்படிங்கிறது வேற. இப்போ ரூட் அப்படின்னா இதனுடைய ரூட் என்னவா இருக்கும் அப்படின்னா, x + 3 ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், -3 கிடைக்கும். இந்த ரூட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரூட்டை வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னது, 0 ஆகணும். அப்போ 0 ஆகணுமா, -3² ப்ளஸ் 8 இன்ட்டு -3 ப்ளஸ் 15. அப்போ 3² என்ன கிடைக்கும், ஆன்சரு 9. இதை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், -24 ப்ளஸ் 15. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 0 அப்படிங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்குது. அப்போ இதுதான் என்னது, ரூட். அப்போ ரூட் அப்படின்னா தமிழில் வந்து மூலங்கள். மூலங்கள் அப்படிங்கிறது வேற, காரணிகள் அப்படிங்கிறது வேற. ரெண்டுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது குழப்பிக்க கூடாது. இந்த மெத்தட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், காரணிகள் தான் கண்டுபிடிக்க முடியும், ரூட்டை கண்டுபிடிக்க முடியாது. சொல்றது புரியுதுங்களா? சரி, இது ஒரு மெத்தடு. இதெல்லாம் வந்து எதுல கேட்பாங்கன்னா, LCM HCFல இது மாதிரி வச்சு கேட்பாங்க, சம்ஸ் கேட்பாங்க. சரி, அடுத்த ஒரு மெத்தட் பார்க்கலாம். இது வந்து டைப் 2. ஓகேவா? இது வந்து என்னது, டைப் 2. ஸோ இந்த டைப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, ax² + bx + c = 0 நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் இல்லையா. இதுல a உடைய வேல்யூ வந்து 1 தவிர வேற ஏதாவது இருக்கும். ஓகேவா? a உடைய வேல்யூ அதர் தென் 1 இருக்கும். ஸோ a வந்து என்னது, அதர் தென் 1.
ஸோ ஏயோட மதிப்பு 1 தவிர வேற ஏதாவது ஒன்று இருக்கும். சரி, இப்போ பாருங்க, ax² + bx + c = 0. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நான் போடுறேன் பாருங்க. 2x² + 15x + 27 = 0. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம என்ன ஃபர்ஸ்ட் சம்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் மாடல் அதே தான் பண்ண போறோம். இந்த பாருங்க, இதையும் பெருக்கிறோம். ஓகேவா? பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், 54 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ 54 வந்து நான் 2ஆ பிரிக்கிறேன். 54 ப்ராடக்டா எழுதலாம். 1 54, 2 27, 3 18, 6 9. இதெல்லாம் வந்து என்னது, இது ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், 54 கிடைக்கும். அதே இடத்துல அந்த ரெண்டு எண்களையும் கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்கணும், 15 கிடைக்கணும். கூட்டினாலோ கழித்தாலோ எனக்கு என்ன கிடைக்கணும், 15 கிடைக்கணும். ஸோ அப்போ இது ரெண்டும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. ஸோ இதில் வந்து நான் இங்கே மைனஸ் போடுறேன். இங்கே மைனஸ் போட்டால் எனக்கு +15 கிடைக்கும். ஆனால் ஆன்சரில் வந்து என்னது -54 வரணும். -54 நமக்கு வரக்கூடாது. சொல்றது புரியுதுங்களா? சரி, அப்போ இங்கேயும் நான் மைனஸ் போட்டால் எனக்கு பெருக்கும்போது என்ன கிடைக்குது, +54 கிடைக்குது. ஆனால் கூட்டும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 15 கிடைக்காது. 15 விட அதிகமாக போகும். ஓகேவா? -21 அப்படின்னு சொல்லி வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இதுவும் வராது. ஸோ அப்போ இது ரெண்டு மட்டும்தான். ஓகேவா? அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். நம்ம எனக்கு என்ன கிடைக்குது, 54 கிடைக்குது. இது வந்து பண்ணும்போது 15 கிடைச்சிருது. ஸோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா மாற்றணும். போன இதுல நம்ம மாத்தாம அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஆனா இந்த இதுல அப்படி கிடையாது. இந்த இதுல என்ன பண்ணணும், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மாத்தணும். அப்ப எப்படி மாத்துவீங்க பாருங்க. 2x² + 6x + 9x + 27 = 0. நீங்க முன்னாடி 9 போட்டு இங்க பின்னாடி 6 போடக்கூடாதா அப்படின்லாம் நீங்க வந்து கேட்கலாம். நம்ம வந்து ஈஸியா வந்து சால்வ் பண்ணணும்னா இங்க நம்பர் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த நம்பர் நம்ம எடுத்துக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இங்க 2 இருக்கு, அப்ப இங்க 6 இருக்கு, அப்ப ஈஸியா எடுத்து பண்ணலாம். சரி, இப்போ இதுல இருந்து எதை காமன் எடுக்கலாம், இந்த ரெண்டு நம்பர், இந்த ரெண்டு இதுல இருந்து இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தோம். சரி, இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து நம்ம எதை காமன் எடுக்கலாம், 2x காமன் எடுக்கலாம். அப்ப எடுத்தனா நமக்கு என்ன கிடைக்கும், x + 3 கிடைக்கும். இப்போ +3 பிளஸ் இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம வந்து ஒரு நம்பர் காமனா எடுக்கணும். ஆனா பிராக்கெட்ல என்ன கிடைக்கும், நமக்கு x + 3 தான் கிடைக்கணும். அப்ப என்ன எடுக்கலாம், 3 காமனா எடுக்கலாம். 3 எடுக்க முடியுமா, எடுக்க முடியாது. எடுத்தா வந்து நமக்கு 9 வரும், 3x வரும். அப்ப 9 நான் வந்து காமனா எடுக்கிறேன். ஸோ எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், x + 3 = 0 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்ப இதனுடைய ஃபேக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2x + 9, ஓகேவா, x + 3 = 0. அப்ப இதுதான் வந்து என்னது, இதனுடைய ஃபேக்டர். ஓகேவா? ஸோ இதை வச்சு ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க, கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், இதை வந்து நடத்திட்டு இருக்கோம். சரி, இப்போ இதை மாதிரி இன்னொரு சம் வந்து போட்டுடலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னொரு சம் ஒன்று போட்டுடலாம் பாருங்க. ஓகேவா, 2x² + 15x - 27 = 0. அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து பெருக்கிறோம். நம்ம பெருக்கினா என்ன கிடைக்கும், -54 அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கும். ஸோ -54 ஏற்கனவே நம்ம எடுத்தது தான், 3 18 தான். டைம்லாம் எழுதுங்க. என்னது, 1 54, 2 27, 3 18, 6 9. இப்போ என்னன்னா, எனக்கு ரெண்டு நம்பர் பெருக்கும்போது எனக்கு -54, அதே ரெண்டு நம்பர் கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கணும், +15 கிடைக்கணும். ஸோ அப்போ இந்த லாஸ்ட் நம்ம போன சம்மில் வந்து எடுத்தோம். அது மாதிரி நம்ம இதை வந்து எடுக்க முடியாது. நம்ம எப்படி மைனஸ் போட்டாலும் நமக்கு வந்து 15 வராது. சொல்றது புரியுதுங்களா? நான் இங்கேயும் மைனஸ் போறேன்னு வச்சுக்கேன், பெருக்கும்போது எனக்கு -54 வரும். ஆனால் கூட்டினா என்ன கிடைக்கும், -15 கிடைக்கும். நமக்கு அது தேவையில்லை. ஸோ அப்போ இந்த டேர்மில் தான் பண்ணணும். அப்போ இந்த டேர்மில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல மைனஸ் போட்டு பாருங்க. அப்போ அந்த இடத்துல மைனஸ் போட்டால் என்னது, +15 கிடைக்கும். இது வந்து -27 கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம மாத்துறோம். 2x² - 3x + 18x - 27 = 0. ஸோ இதுல இருந்து காமனா நம்மளால எதை எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மட்டும் தான் காமனா எடுக்க முடியும். ஓகேவா? அப்போ 2 காமனா x மட்டும் தான் எடுக்க முடியும். x எடுத்தா என்ன கிடைக்கும், 2x - 3. அப்போ இதுல இருந்து எதை காமனா எடுக்க முடியும், 9 மட்டும் தான் காமனா எடுக்க முடியும். அப்போ 2x - 3 = 0. அப்போ x + 9 அப்புறம் என்னது, 2x - 3 = 0.
சொல்ற புரியுதுங்களா? அப்ப இதுதான் வந்து என்னது, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல டிகிரி 2 இருக்கும்போது, டிகிரி 2 இருந்தாவே அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளிஃபையா ரூட் இது கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது இது மாதிரி தான். ஓகேவா? இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். சரி, இதுக்கப்புறம் வந்து தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் ஒன்று இருக்கு. ஓகேவா? தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதுக்கு எப்படி வந்து நம்மளால வந்து ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அதை வந்து நிறைய மெத்தட்ல வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனுக்கு நம்ம எப்படி ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.